மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேரமில்லா நேரத்தில் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் கரூர் பிரச்சனையை எழுப்பி பின்னர் நான் அது குறித்து அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்துள்ளேன். கரூர் பிரச்சனை குறித்து மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட 28 உறுப்பினர்கள் பேரவை விதி 56 கீழும் ஏனைய கட்சி உறுப்பினர்கள் அஇஅதிமுக கட்சி உறுப்பினர்கள் சிலர் உட்பட மொத்தம் 34 உறுப்பினர்கள் பேரவை விதி 55 கீழ் அறிவிப்பு கொடுத்துள்ளதாக தாங்கள் இங்கே சொன்னீர்கள். கரூரில் நடைபெற்ற இந்த அசம்பாவிதம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட அனைத்து கட்சியைச் சார்ந்த உறுப்பினர்களும் இங்கே பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அரசுக்கு ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் அளித்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் என் நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் நெடுநேரம் பேசிவிட்டு இங்கே மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்கள் தெரிவித்தது போல இந்த அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளில் குற்றச்சாட்டுகள் சொல்ல இயலாத காரணத்தால் திட்டமிட்டு அவை நடவடிக்கைகளை குந்தகம் விளைவித்து வெளியில் சென்றிருக்கிறார்கள். மேலும் மாண்புமிகு திரு கு செல்ல பெருந்தகை, மாண்புமிகு திரு ஜி கே மணி, மாண்புமிகு திரு நயினார் நாகேந்திரன், மாண்புமிகு திரு எஸ் எஸ் பாலாஜி, மாண்புமிகு உறுப்பினர் திரு வி பி நாகை மாலி, மாண்புமிகு திரு டி ராமச்சந்திரன், மாண்புமிகு உறுப்பினர் திரு பூமிநாதன், மாண்புமிகு திரு இ ஆர் ஈஸ்வரன், மாண்புமிகு திரு தி வேல்முருகன், மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் ஜவஹர்லால் அவர்கள் ஆகியோர் அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் அந்த நடவடிக்கைகளை வரவேற்றும் மேலும் செம்மையாக தங்களுடைய கருத்துக்களையும் இங்கே தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக அனைத்து உறுப்பினர்களும் இங்கே வழங்கி இருக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அரசு கவனத்திலே கொண்டு நடவடிக்கை எடுக்கும் என்ற உறுதி கூட இந்த அளவோடு அமைகிறேன்.